ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசனம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். அதாவது யூடியூப் பார்க்கும் வாசகர்களே, நாளை பௌர்ணமி அன்னாபிஷேகம். சிவாலயங்களில் நாளை அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் என்ற காரணத்தால் மக்கள் அனைவரும், பக்தர்கள் அனைவரும் சிவாலயத்தில் சென்று சிவனை தரிசித்து வாருங்கள். இப்பொழுது சோழி பற்றி சொல்கிறேன், கேளுங்கள். சோழி பிரசனத்தின் மூலம் இதுவரைக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று வாசகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தகுந்தாற்போல் ஆங்காங்கே விபத்து நடக்கும் என்று சொல்லியிருந்தேன். நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சூரியன் மூலமாக எந்தெந்த காரியங்கள் சொல்லிக் கொண்டிருக்க நடந்து கொண்டிருக்கிறது. தீபத்து வரைக்கும் மழை நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். மழை பொழியத்துக்கு தீபத்து வரைக்கும், கார்த்திகை மாதம் தீபம் வரைக்கும் மழை ஆங்காங்கே பொழியும். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே சோழி நண்பர்களே, நான் சோழி பார்ப்பது 108 சோழியில் 12 எடுத்து நான் உங்களுக்கு சோழிகளை விளக்கம் சொல்லுகிறேன். ஒரு 12 முடிந்தவுடன் அடுத்து 112 இப்படிதான் சோழி சொல்கிறேன் தவிர ஒரே 12 விளையாடுவதில்லை. வாசகர்களே, சோழி பிரசனத்தில் அவ்வளவு யோகமா நான் கணித்து உங்களுக்கு பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கேளுங்கள். அதாவது நம்பிக்கையும் வேணும். நான் சொல்ற கருத்துக்கு குறைந்தபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் ஆகும். உடனடியாக எந்த காரியம் ஆகாது, அது தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒன்றும் மந்திரவாதி கிடையாது, எந்த மந்திரம் பண்ணி கொடுக்க முடியாது. நான் சொல்வதை நீங்கள் வீட்டில் செய்கிறீர்கள். அந்த காரியம் ஆவதற்கு குறைந்தபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் ஆகும். இதை பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாசகர்கள் மறந்து விடாதீர்கள். ஏன்னா ஐயா சொன்னாரே, ஆகவில்லையே நினைக்காதீர்கள். இது தெய்வத்தின் கட்டுப்பாட்டில் செய்யக்கூடிய சமாச்சாரம். இது நம்ம கிட்ட இல்லை. தெய்வ வழிபாடுகள் சில காரணங்களால் உங்களால் செய்ய முடியாதனால் நான் சோழியம் மூலமாக உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்கிறேன். இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள் என்று. அந்த பலன் தான் இங்கிறது. அதை நீங்கள் செய்கிறீர்கள், அவ்வளவுதான். மந்திரம் இல்லை, அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே திருமணமாகாத பெண்கள், திருமணமாகாத ஆண்கள், புத்திரபாக்கியம் இல்லாத பெண்கள், ஆண்கள் அனைவரும் சோழி பிரசனை பார்ப்பதற்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் பலன் பெறலாம். அவர்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குவது நல்லது, குலதெய்வத்தை வணங்குவது நல்லது. நாளை மறந்து விடாதீர்கள், அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகத்தை அனைத்து சிவாலயங்களிலும், உலகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடக்கும். சிவனுக்கு அன்னாபிஷேகம் சாதாரண விஷயம் இல்லை. உலகத்துக்கு படியளக்கும் பரமசிவனுக்கு அன்னாபிஷேகம் என்றால் அது மிக சிறப்பு, அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் தேவி ஆஸ்பத்திரி அருகில் சீனியர் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன் அனுமதி பெற்று வாருங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.